இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம உணவாக செய்து சாப்பிடலாம். ஒரு கொஞ்ச நேரம் இது வந்து ஊற வைக்கணுங்க. எப்படியும் ஒரு 1 ஹவர் ஆவது ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம சமைக்கணும். ஸோ சமைத்து சாப்பிடும்பொழுது உடலுக்கு தேவையான சக்திகள் கிடைக்குது. இதில் கஞ்சி மாதிரியும் செய்து சாப்பிட்லாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம வந்து இந்த சிறுதானிய கஞ்சிகள்லாம் எப்படி செய்கிறதுன்றத நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி சின்ன வெஜிடபிள்ஸ்லாம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதனோட இந்த ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி இதை வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்த ஒரு கஞ்சி மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ காலையில் டெய்லி காலையிலையோ இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி கிட்ஸுக்கு, ஸோ குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வராங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். குழந்தைகள் வந்து அண்டர் வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னும்போது, ஸோ உடல் எடையே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த சமயங்களில் குழந்தைகளுக்கு இது ரொம்ப முக்கியமானதுங்க. இதை வந்து நீங்கள் தாராளமாகவே பயன்படுத்தலாம்.